வண்டியில அவன் கொண்டு பள்ளத்துல இருக்கு ஏண்டா ராசா இறக்கணும்னா அமுக்குனே பிடிக்கிருச்சுன்றான். பிரேக்கு அந்த மாதிரி இருக்குங்க பிரேக்கு. அதேதான் வேற ஒண்ணு வருவாங்க. ஏன்னா பூரா பேர் அப்படி வந்து 12 மணிக்கு நாடகம் முடிச்சு வீட்டுக்கு வருவாங்க. எல்லாரும் வருவாங்க. காசு வாங்கணும்ல, உள்ள உட்காந்து கூடாது, வரிசையா வந்துகிட்டே இருக்கலாம். அதெல்லாம் ஓட்ட மாட்டேது எனக்கு தெரியாது. எனக்கு நீ வேற விடிய வைக்கிற நாடகத்தை வண்டியில வரும்போதே வகுத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் அவங்க ஒண்ணு வரலாம். அப்புறம் நான் உள்ள வர்றேன். நிறைய பாடுவாங்க, நிறைய கேளுங்க, நல்லா பேசுவாங்க. உங்களுக்காக நாடகமே. ஆமா பாருங்க, வண்டியில வகுத்த கலக்கமே டெய்லியில சொன்னேன், ஐயா வண்டியை ஓரம் பாட்டுங்க, நான் போய் பீ வேண்டு வந்துடுறேன் அப்படின்னு. போயிட்டு வர்றேன், குண்டி எடுவ தண்ணி இல்லை. அப்ப அந்த கண்ணைகிட்ட கேட்டேன், ஐயா உங்களுக்கு தண்ணி தான் கொடுப்பா, சலுப்பு சலுப்புன்னு அடிச்சுக்கிறேன் அப்படின்னு. தண்ணியெல்லாம் தர முடியாது, அந்த செடியை பிடி தேய்னாப்புல. செடியை பிடி தேய்க்கிறேன், ஒரே எரிச்சல். அதனால பாய் பைய செந்தட்டியை காமிச்சிட்டு அந்த முந்தட்டி வீக்க ஆரம்பிச்சிருச்சு. அட பாதிகளா அப்படின்னு நினைச்சிட்டு திரும்ப பக்கத்தை விட்டு மருந்துட்டு போய் கேட்டா அவன் என்ன சொன்னேன், ரோட்ல கல்லுக்கிறத தொடச்சிட்டு போடலாம். ரோட்ல போய் கேள்வி பார்க்குறேன், ஒரு கல்லு கிடைக்கிற ஒரு இடத்துல மட்டும் பழிச்சிருந்துருச்சு, மயில் கல். அதுல போய் துடைக்கலாம். ஒரு யாராவது குடியார பக்கி பீரு பாட்டில் உடைச்சு அதுல விட்டுருக்கேன், எனக்கு தெரியல. 4 கிழிச்சிருந்துச்சு பார்த்தேன். கிழிச்செஞ்ச ரத்தமா விழுந்து அந்த பாய் போயிட்ட மருந்தை போடுறான்னு சொல்லதுக்கு மருந்தை தூக்கி ஓரமா போட்டுட்டு மிளகாத்தூள் அள்ளி உள்ள அடிச்சுக்கேன். அப்படியே திக்கு காந்தது பழமுன்னா இருக்குமே. ஐயோ ஏன் சொல்றீங்க, பெரிய மிஷா இருக்கு பார்க்கிறேன். சரி அப்ப நான் கூப்பிடுறேன்ல, அடியே வாடி. எதுக்கு கூப்பிட்ட? நீங்க எதற்காக அழைத்தேன் தெரியுமா? நந்தவனத்துல போய் ஆடி பாடி விளையாடணும் அப்படின்னு எனக்கு மனசுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுல்ல. அந்த சந்தோஷம் உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்காக கூப்பிட்டேன். அப்படிங்களா? ஏன் நீ தப்பா நினைக்கியா? நான் எதுக்கு நினைக்கிறேன், கூப்பிட்டா என்னுடைய வேலை செய்யறது எனக்கு வேலை. சரி, அதனால கண்டிப்பா நான் வந்துட்டேன். நான் இதுவரைக்கும் அம்மாவுக்குள்ள நான் பார்த்தது இல்லை. அதனால இன்னைக்கு நீங்க அறிமுகப்படுத்தினீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். நானும் தெரிஞ்சுக்குவியா? அம்மாவை அறிமுகப்படுத்தினா நீ தெரிஞ்சுக்குவ. சரி, நான் மனசார ஒருத்தர் காதலிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நீ யாரையும் காதலிக்கிறாயா? நான் காதலிக்கிறேன். அதான் சொல்றேன், எனக்கு அது வந்து எனக்கு பிடிக்கல, காதல் பிடிக்கிறது, வெறுத்து போயிட்டேன். வெறுத்து போனதுனால கண்ணை இறங்கி அந்த பக்கம் போயிட்டாரு. ஏன் காரணம் என்ன அப்படின்னா வெறுத்து போச்சு, காதல் இல்ல. உங்களுக்கு காதல் ரொம்ப நெருங்கி இருக்குன்றீங்க. ஆமாங்க, காதல் செய்யறதெல்லாம் யாரு கடவுள் தான் பண்ண முடியும். அறக்காதல் முக்கா காதல விட்டு போக கூடாது. ஏன்னா காதல் என்பது புனிதமானது. அந்த புனிதமான காதலை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது, நம்ம உடம்புக்கு நல்லது. காதலை அப்ப நேசித்து செய்ய வேண்டும். ஆமா, அதனாலதானே நான் சொன்னேன். உணவு சாப்பிடுறோம்ல, சுவை இருந்தா சாப்பிடுவோம், சுவை இருந்தா உப்பு இல்லைன்றோம்ல. அது மாதிரி காதலி வந்து நேசிக்க தெரியாம காதல் பண்ணா அது காதல் கிடையாது, மோதல்ல வந்து முடிஞ்சிடும். அழகான பதிலா சொல்றீங்க. ஆமா, அனுபவம் அதிகமோ? நிறைய காதல் பண்ணிருக்கேன். நிறைய காதல் அப்படியெல்லாம் பண்ணிருக்கீல. இதாவது ஒரு காதலை சொல்லு. இருந்தாலும் இன்னமும் மறக்காத கேஸ்ல என்ன இருக்கு அப்படியே. ஆமா, நிறைய கேஸ் அதே மாதிரி அப்படியே இருக்குன்னா. ஆமா, ஆனா வெளியே சொல்லிக்கிறது இல்ல. இல்ல வேண்டாம். அம்மாவை கூப்பிடு. அம்மா அம்மா ஆமா, ஒரு
ஒரே கீதம் தான், ஒரே வரட்டு சொல்லு. நீதானே இந்த பொம்பளை பிள்ளை பேசுறதுக்கு நேரம் இல்லாம போச்சு. இன்னொரு நாளைக்கு பேசிக்கிறவா. பேச வேணாம்மா, பேசவே கூடாது. சாமி குத்தம். யார் சொன்னது? சாமி குத்தம். நான் வந்தது அதுவும் விரும்புத்தான். ஏண்டி அப்படி சொல்ற? அப்படி எல்லாம் சொல்லப்படாது. அப்படிலாம் நாடா கோவப்படக்கூடாது. ஏன் அப்படி? ரொம்ப சந்தோஷமா தானே வெளி மெடிக்கல் கானூரை சேர்ந்த கானூர் அன்பு தம்பி பெரிய நாச்சியம்மன் சொல்லி சசிகுமார் அன்பு தம்பி சார்பாக எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்படுத்த கானூரை சேர்ந்த சசிகுமார் பெரிய நாச்சியம்மன் இளைஞர்கள் சார்பாக சசிகுமார் 500 ரூபாய் அன்பளிப்பு தம்பதிகளுடைய சார்பாகவும் இதை கலைஞர் சார் நினைவு தெரிவிக்குது.
எனது சோன்ற இங்க சொல்றேன் நாடகம் நல்லா ஆனதுக்கு எங்களது ஆர்பரேட்டர் சார்பாகவும் கிடாதரி எம்பி முருகன் ஆறுமணியம் அவர்களுக்கு பொன்னாட பேட்டி கௌரவிக்கப்படுகின்றது. அது சமயம் கணக்கன்குடி என்கே 18ஆம் படி ஆல்ரவுண்ட் அவர்களையும் பொன்னாடை பேட்டி கௌரவிக்கப்படுகின்றது. மதுரையைச் சேர்ந்த ஆர் ரவிச்சந்திரன் நாரதர் அவர்களையும் பொன்னாடை பேட்டி கௌரவிக்கப்படுகின்றது. எங்கள் மூவரையும் பாராட்டி மாலை அணிவித்து பொருட்படுத்திய சவுண்ட் அப் ஒளிவு நிலையத்தினுடைய அன்பு தம்பி ஆபரேட்டர் அவர்களுக்கு என்னுடைய கலைஞர் சார் நீங்கள் வந்து தெரிவித்துள்ளீங்க. நன்றி நன்றி. வாழ்க வாழ்க. மக்கள்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் வந்த இறைவன் கருணையினால் எது நடந்ததோ நன்மையாகவே நடந்தது. அண்ணன் சேர ரவிச்சந்திரன் அவருக்கு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றன. விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை ஓட்டு புகழாரம் சூட்டப்படுகின்றன. முருகா முருகா முருகா, எல்லாம் நீ செய்யும் விளையாடும். பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியார் என்னை நீ பார்த்தாலே போதோ முருகா முருகா.
நேற்று கூட இந்த அமைப்பு கிடைக்கல. இன்றுதான் அந்த அழகு, அருமை, அருமையான ஒரு ஒலி சிறப்பாக இருக்கிறது. கலையவே காலி பண்ணி கொண்டு வந்து போட்டிருக்காரு அண்ணன். என்ன ஒரு வசீகரம். பேர் என்னவா? தோன்றப்பன். நல்லா அருமையா. அதிலும் மாநிலராய் பிறந்தது தோன்றலின் தோன்றாமை நன்றுகிற மாதிரி தோன்றல் என்ற நன்மை இந்த அற்புதமான தன்மையிலே இந்த ஒலியகத்திலே பரிமளிக்கிறது என்பதற்கு உதாரணம், நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை இல்லையா? பூக்கடைக்கு விளம்பரம் தேவையா? மீன்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை. அதேபோல் நம்முடைய ஒலி நிலையத்துக்கு விளம்பரம். தோன்றலின் தோன்றாமை நன்றுகிற மாதிரி தோன்றினால் அது நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் நல்ல ஒலியகம், நல்ல ஆபரேட்டர்கள், நல்ல அழகு, டைரக்டர் நல்ல டைரக்டராக செயல்பட்டு வருகின்றார்கள். ஆக நல்ல ரசிகர்கள். ஏன்னா ரசிகன் தான் நமக்கெல்லாம் முகம் பார்க்கும் கண்ணாடி. ரசிகன் இல்லை என்றால் அழகும் கலையும் பெருமை அடையார். இந்த அழகுக்கு பெருமை சேர்ப்பவர் நீங்கள் தான். நீங்களே அமைதியாக இருந்து ரசித்தாலே எங்களுக்கு பெருமை. நீங்களே அப்படி இல்லாம நீங்க ஆளுக்கு ஒண்ணு சொன்னா அது ஓடுற மாட்டை இதுலயே கற்ற மாதிரி ஆயிடுமா இல்லையா? அதனால நீங்க அமைதியா ரசிங்க, அதுவே எனக்கு போதும். இல்லைன்னா அதுவே அதனால்தான் நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், பெருங்குட்டி என் செய்யும், குமரேச தாளும் சலங்கையும் கையிலே உள்ள வேலும் நமக்கு முன்னால் என்னாலும் வருவதனால்தான் இந்த இடத்திலே அந்த ஆண்டோடைய அனுகிரகம் இருப்பதனால்தான் உங்களை எல்லாம் நான் பார்த்து வந்திருக்கேன். ஏன்னா 3 தடவை மரணத்தை வென்றவன் இந்த இளையரவிச்சந்திரன். அவர்தான் கதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய ஆசீர்வாதமும் தெய்வத்துடைய அனுகூலமும் தான் இதற்கெல்லாம் காரணம். அதனால்தான் மகாபாரதத்தில் கிருஷ்ணனை அடிக்கடி பெருமைப்படுத்துவான் அர்ஜுனன். தலைக்கு வந்தது தலை பாகையுள்ள பொழுது என்பார்கள் அல்லவா? அதனால் தலைக்கு வந்த நாகாத்திரம் கிருஷ்ணன் இருந்ததினால் 12 அங்குலம் தேர் அங்குறதுனால அந்த நாகாசுரம் கழுத்துக்கு வந்தது. அப்படியே கிரீடத்தை தட்டிட்டு போச்சான். அப்பதான் அர்ஜுனன் பரந்தாவன் காலில் விழுந்தான். கிருஷ்ணா உன்னால நான் படைச்சேன். தலைக்கு வந்த நாகாசுரம், கழுத்துக்கு வந்த நாகாசுரம் தெய்வமாக நீ இருந்ததினால் என்னுடைய உயிர் பிழைத்தது என்பார். அதனால்தான் கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்பார் கண்ணதாசன். ஆக நல்லவருக்கெல்லாம் சாட்சியலாக ஆண்டவன் மனித உருவிலே வந்து ஆசீர்வாதம் பெறுவதை போல நீ அங்க உட்கார்ந்துகிட்டே ஆசீர்வாதம் பெறுவதை போல ஒரு பெருமை உலகத்தில் எதுவும் கிடையாது. ஆகையினால மனதுக்குள்
மலரியம் வானம் மண்ணி விழுவ நல்லவர்க்கெல்லாம் பாட்டியம் என்று முட்டினாய் பள்ளத்தினாலில் தண்ணீர் செல்வதை போல இந்த ஒரு நாளைக்கு ஓடும் தங்கக்கூடாத சாபத்தை பெற்றவன் இந்த நாகவன். அவர் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யவில்லை என்றால் எனது சிரமானது 1008 சுக்களாக தக்கல் கொடுத்த சாபத்திற்குள்ளாகி கொண்டிருக்கிறோம். ஆக நமது கடன் தண்ணீரில் கிடப்பது என்பதற்கடங்க நாமும் என்ற வீடு கொண்டேன். நாமுகன் தனக்கு மகனன்பேன். யாரும் எனக்கு பகையில்லை, யாரையும் பகைவராக நான் கருதியதும் இல்லை. ஆக அதிகாரத்தினால உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. அன்பால்தான் உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும். அதனால்தான் அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாய் என்று வள்ளுவர் பெருந்தகை சொன்னதைப் போல அன்பினார் எல்லாம் தனக்குரிய அன்புடையார் என்று உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாதென்று முயற்சி தன்னை வருத்த கூலி தரும். இது திருக்குறள். தெய்வத்தை பார்த்து மனிதன் பாடியது திருவாசகம். ஆக தெய்வமே இறங்கி வந்து கீழே இறங்கி வந்து மகாபாரதத்திலே சொன்னது பகவத்கீதை. 300 ஸ்லோகங்கள் சொன்னால் பறந்தாகும். அதனால்தான் அந்த பகவத்கீதை உலகத்திலே பெருமையானது. மண்ணால் வளர்ந்தது மகாபாரதம், பின்னாலே உண்டானது ராமாயணம். பெருமையா இருக்கு தம்பி. நீ எந்த பாட்டில் இருக்கீங்களோ அந்த நானும் உங்களோடு இருந்து பாட கிளம்பி கொண்டிருக்கோம். அவசரப்படாதீங்க. ஆகையினால கழகத்திற்கு வழி பிறக்க வேண்டும். நதியோரம் பாடுறதா சத்தத்தை கேட்டதான் பாட முடியும். சத்தம் அழகாக இனிமையாக பாடுகின்றாள் மாதரசி. அழகு, நல்ல அழகு, நல்ல அறிவு, நல்ல ஞானம். இவள் தான் சுந்தரவள்ளி. உலகத்திலே கடகவேங்கை பூ குரத்தியாக குரவலாக பிறந்து மாதவனின் மருகனை மன்றாடி வைண்டனை வானவருக்கு மேலான அந்த முருகனை கடலில் கருவாகி உடலில் உருவானவன் முருகன். அதனால்தான் அருணகிரிநாதர் பாடியதைப் போல அருவமும் உருவமும் ஆகி அனாதையாய் பலமாய் ஒன்றாய் நிறமாகின்ற ஜோதி விளம்பதொரு மேனியாகி கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வருவார் குதித்தவர் வந்து பாடுகின்றார் என்றால் அதேபோல முருகன் வர வேண்டும், பள்ளியை கரமற்ற வேண்டும். இதற்கெல்லாம் நாமும் உறுதுணையாக இருந்து இந்த கதையினுடைய தன்மையை அறிந்து மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா அதுபடி சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இயல், இசை, நாடகம். இயல் என்ற பேச்சும் இசை என்ற பாட்டும் நாடகம் என்ற அனைத்தும் கலந்து இருப்பதனால்தான் முத்தமிழ். அந்த முத்தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ என்று காணும் பொழுது நதி ஓரோ நீயும் ஒரு நாடல் என்றோ நாச்சியம் மாடுது நாடிந்த ஆனந்தம் என் சொல்ல
பாடாத மலரெடுத்து நன்றி நன்றி ஓயாத உடை நினைந்து சூடாத நாள் ஏது சுடர்மிகு வடிவேலா என்பார்கள். அதனால்தான் அந்த வடிவேலனின் அருளால் இந்த இடத்திலே முருகனுக்கும் வள்ளிக்கும் இந்த இடத்திலே வள்ளி திருமணம் வள்ளி திருமணமாக நடக்கணும். அப்படிதான் நல்லா இருக்கு. கதையுடைய சாரம்சப்படி முருகனாக இருக்கக்கூடியவன் முருகனாக வந்து கல்யாணம் பண்ண முடியாது. ஆக வேலன் வேடன் அத்தோடு கட்டுப்பட்டா பண்ணிட்டு கல்யாணம் சொல்லு. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி போது
நன்றி 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 அருமை அண்ணனுக்கு தம்பிகளுக்கெல்லாம் நன்றி நன்றி. இந்த ஊழல் ஞாபகத்துல இந்த ஊழல் ஞாபகத்தில் தூங்குற நேரத்தில் இவ்வளவு உற்சாகமா தாய்மார்கள் எல்லாம் இருப்பதை கண்டு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. அந்த மாதிரி இந்த இடத்துல அவங்களெல்லாம் பார்ப்பதுல மற்ற மகிழ்ச்சி. இதுக்கெல்லாம் காரணம் எனது அருமை மகன் 18ஆம் படியுடைய அமைப்பினிலே இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரை வச்சு ஒவ்வொருத்தருக்கு பெருமை. என்னடா முருகா, சுவர் இல்லாமல் சித்திரத்தை வரைய முடியாது. சுடர் விளக்காக இருந்தாலும் தூண்டுகோல் ஒன்று சரியா இருந்தால்தான் நல்ல நடிகர்களை நல்ல ஒளி நல்ல ஒரு பக்கம் வேணும் அமைக்க முடியும் இல்லையா? இதுவே காசுக்காகவே ஆளை மாற்றி விடுறேன். குறிப்பு கேட்டு வந்தாலும் ஆள் இல்லைன்னு அது காலண்டர்ல எழுதி சொல்லிடுறது. என்ன இருந்து என்ன பண்ணாலும் தம்பி சொன்ன மாதிரி பாசமலர் இல்ல மலர்ந்தும் மலராது பாதி மலர் போல மக்களுக்கு எது பிடிக்கிறோ அதான் செஞ்சோம். கண்டிப்பா காலையெல்லாம் கடவுளப்பான்னு ஒண்ணு கேட்டாங்க தம்பிங்க, நீங்க பாருங்க தம்பி எதை கேட்கிறாங்களோ அதை பார்க்கதான் நமக்கு அவர் கடமை. காசு கொடுக்குற புண்ணிய வாங்க அதுல சொல்லத்தான் நம்ம கேட்கணும். இல்ல நம்ம சபைக்கு எதையாவது வாங்கிட்டு போனோம்னா அது நல்லா இருக்குமா? உங்க விருப்பம் என்னவோ அதை நான் செய்யறேன். இந்த கிடக்கு உள்ள வயிற்றுக்குள்ள நீங்க என்ன பாட்டு கேட்டாலும் பாருங்க. மலர்ந்தும் மலராத பாரி மத போல மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயே. கண்ணில் வழி போல படுகிறேன்
பெண்களை வானவருக்கு வேளான அந்த தெய்வத்திற்கும் நடக்கிற இந்த விழாவிலே முடியாம எப்படியாவது அண்ணனுக்கு 100 ரூபாயாவது கொடுத்துருங்கிற இடத்துல அந்த 100 ரூபாய் இணைத்த அந்த அன்பு தம்பிக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி பணிவான வணக்கம். அதனாலதான் ஒரே பாட்டு அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை கையில் வந்து காத்திருந்தாள் காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு சொந்தமின்றி வாழ்ந்த நின்று வந்தவரை நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் தங்கையனும் இளைய கன்று தாய் வீடு வந்ததென்று பொன்னுடைய நாடகத்தில் காட்சி அவள் கொண்டவனை விருந்த வந்து கோலம் கொண்டிருப்பதனை கண்டதற்கு இன்னொரு வழிகாட்டி இருக்க முடியல. அருமையா கண்டா அந்த பிரேக்க வாக்கிங்க வாங்க. இதுவரைக்கும் நம்ம பிள்ளைங்க யாரும் ஆட்சி நான் கேட்கிறேன். நன்றி நன்றி ஐயா அவர்களுக்கு நன்றி. ஆக முருகன் வந்திருக்கிறார். ஆக வருகிறான் 17 மங்கைக்கு காவலாளிய நான் சார்ந்தவுடன் நீ ஒரு பாட்டு பாடுறேன். ஆக அப்பேற்பட்ட காவலை சந்தித்து வள்ளிக்கு முருகனுக்கு திருமணத்தை நடத்தி இந்த அற்புதமான நம்முடைய ஊரிலே இந்த தம்பிகள் முன்னால கல்யாணம் நடக்கும். கூட கூட நிறைய பாடுவோம். ஒரே முடிஞ்சா பாடினாலும் இல்லையா பண்றது மனுஷியே நாடகம். ஏற்கனவே ஆம்பரேஷன் பண்ணி 3 லட்சம் ரூபாய் காலி மோகன் கிளினிக்ல 2வது ஒரு ஆம்பரேஷன். அதனால எல்லாம்
எல்லா மனிதனுக்கு உலகத்துல ஊர்வினைன்னு ஒண்ணு இருக்கு, சிவனுக்கே இருந்துச்சு. அப்படி சிவனுக்கு இருந்ததுனால்தான் பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது. அவன் சிவபெருமானே பிச்சை எடுத்தான் காசியில போய். பிச்சை எடுத்ததுனாலதான் அவனுக்கு அந்த பிரம்மகத்தி தோஷமே நீங்குச்சு. அந்த கபால அவனை விட்டுச்சான். அந்த மாதிரி கடவுளுக்கே சொன்னவை அதுபோல மனிதனுக்கு சர்வ சாதாரணமா என்ன போட்டியான. அதனால உங்களுடைய நன்ற இசைக்கு நாங்கள் முருகன் வாசிக்க என் தம்பி கண்ணனுடைய தபேலா கைவண்ணம் அற்புதமாக இருக்க, அதே போல என் மகன் பகல்தான் பணியுடைய டேப் வாத்தியம் பரிமளிக்க, அதுக்கு துணையாக தாயாக இருந்து இந்த லயம் என்ற அற்புதமான தாளமலை அற்புதமாக வாடித்த என் அருமை சின்ன மகன் மருதுவுக்கும் நன்றியை எல்லோருடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் ஒரு காரியத்தை பரிமளிக்க செய்ய முடியும். ஒரு மதம் தோன்றாதுமா ஆகாது. அப்ப கூட்டமா நீங்களும் இருக்கீங்க, நல்ல எந்த பாடலா வாசிக்கக்கூடிய அளவுக்கு முறிய இருக்கா. அதனால ஒரே ஒரு பாடலை பாடி அந்த நாடு முத்தன் உறவை நாடி வந்த பறவை என்ற ஒரு பாடலை பாடி அவனை சந்திப்போம். அட போட்டி பாட்டு நான் பாடாத பாட்டா. அதனால நானும் உறவை Thank you.
உயிரோடு உயிருக்கு உயிராக சுந்தரம் நிறை கதும்பும் மங்கைக்கு காவலாளியாக அங்கே ஒரு சூழம் பாடா அப்படிங்கிற ஆறுமுகம் அங்கு முங்கமாக உலாவி வருகிறான். அவனை சந்தித்து கதையவும் நடப்பதும் காலத்தை நேரத்தையும் அனுசரிக்கணும். வேணும் வரணும் முருகன் வரணும் இல்லையா? நம்மளே வந்து பாடிக்கிட்டு இருந்தா அப்புறம் அடுத்தாளுக்கு இடம் கொடுக்க வேணாமா? எல்லோரும் பாடணும், எல்லோரும் கேட்கணும். ஒரு மூடன் கதை சொன்ன உன் கதை அதுதான். இது கோவில் தெய்வீகம், இது கோவில் தெய்வீகம். அடப்போட ஒரு மூடன் கதை சொன்ன
தாயத்து ஆமா தாயத்து தாயத்து ஏங்க வட்டிக்காரே சொல்லுங்க இதனால பண வருமானத்துக்கு ஏதாவது வழி இருக்கா இருக்குல்ல ஐயா சொல்லுங்க பார்க்கலாம் உடம்ப மண்ணச்சி நீயும் உடச்சி பாவம்மா உனக்கு உலகத்துக்கு நன்மை இருக்கு அவன் காத்திருந்துகிட்டு சேர்க்கிற பணத்துக்கு ஆபத்து இருக்குது அது எது? ஆமா 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 தாயத்து தாயத்து அது தாயத்து இதனால பெண்களை வசியம் பண்றதுக்கு தாய்த்திருக்கா இருக்குல்ல கண்ணோ காலத்துமே பெண்ணை கவர்ந்திடும் காதலும் பலவும் தொடர்ந்திடும் இதை கண்டவன் கண்ணுக்கு கையோ காலமாக துண்டு கொண்டா வெட்டுபடி நேர்ந்திடும் தாயத்து தாயத்து அம்மா தாயத்து இது தாயத்து பள்ளியெல்லாம் மனுஷனுக்கு சொல்லெல்லாம் விசமனுக்கு சொல்லெல்லாம் விசமனுக்கு பாருங்கோ பாக்கி சொல்வாக்கி எல்லாம் இடம் இருக்கும் கேளுங்கோ தாயத்து தாயத்து அம்மா தாயத்து தாயத்து அன்பன் துணை கூறப்படுத்திய அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி வணக்கம் சந்தனமான பெருமாள்